ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வியாதியை சொல்லியிருக்காங்க. ஓ! அது என்னங்கிறது யாருக்கும் வெளிப்படையில வரல. பிரதமர் செயலகத்திற்கு தமிழகத்தில் இருந்து இருக்கக்கூடிய அப்பல்லோ டாக்டர் சொல்லியிருக்காங்க பிரைம் மினிஸ்டருக்கு, அவருக்கு சில அப்சர்வேஷன் பண்ணணும். பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அதுக்கு எந்த இதுவா இருந்தாலும் எனக்கு கீப் மீ இன்ஃபார்ம்ட். எந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வியாதியை சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது யாருக்கும் வெளிப்படையில வரல. ஏன்னா அன்னைக்கு காலையில ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அன்வர் ராஜாவை அட்மிட் பண்ணிருக்காரு. அறிவாலயத்துல இருந்திருக்காரு அவர். ஆமா சார், ஆமா. அங்க இருந்து சொன்ன உடனே கொஞ்சம் தலை சுத்துதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி அவருக்கு உடல்நிலை முன்னேற வேண்டும், நான் பிரார்த்திக்கிறேன் என்று பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போட்டதை தவிர பேசவும் பேசியிருக்காரு ஸ்டாலின் கிட்ட. நான் வணங்கக்கூடிய குடும்ப தெய்வத்தை, குல தெய்வத்தை, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம விஷ்ணும் பத்ரம் மிருத்யும் நமாமிகம் என்று சொல்லி அவர் உடல்நிலை விரைவில் குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆனால் அரசியல் அதில் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். அவங்க அம்மா புக்கை போட்டிருக்காங்க. அவங்க எங்க 108 பேருக்கு இது கொடுக்குறாங்க, விளக்கு கொடுத்துட்டு சுமங்கலிக்கெல்லாம். அது அவர் ஸ்டாலினுடைய உடல்நிலை கருத்து தானே அவங்க பண்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஐடியாலஜி ஆஃப் டிஎம்கே இஸ் ஆன்டி காட், ஆன்டி சனாதனம். இப்ப சனாதனம் வந்துச்சு. அதனாலதான் நான் ஸ்லோகம் சொன்னேன். அது சில தொடக்கங்கள் செய்தார்களே, உங்களுடன் முதல்வர் ஓரணி, அதெல்லாம் கொஞ்சம் செட்பேக் வந்துருச்சு பாருங்க. அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வெளில போறாங்களா, இதெல்லாம் ஒரு இனிமேல் வரக்கூடிய செய்தி. நரேந்திர மோடி போன்ல பேசிட்டு இருந்தாலும் ஒரு குழப்பம் வருது. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக கண்டிப்பாக அது ஒரு அவருடைய உடல்நிலை தயக்கம் என்பது அது திமுக பிரச்சாரத்தையும் பாதிக்கும். 2026 என்பது மோர் தேன் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு அரசாங்கத்தை தக்க வைக்க வேண்டும், தன்னுடைய மகனுக்கு அந்த முடிச்சூட்டு விழா பண்ண வேண்டும். அதையும் தவிர சில நிறைய பிரச்சனை இருக்குங்க. அப்போசிஷன் இப்ப பாருங்க, இடி எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய நடுமுறைனால. அந்த இடி ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா இப்ப அவங்க குடும்பம், கட்சி எத்தனையோ இருக்குது பாருங்க. தடால்னு அந்த சிவா வளர்றாரு பாருங்க. அதே மாதிரி நம்ம இவர் இருக்காரு பாருங்க, அந்த பொன்முடி வாயால் வளரிட்டார், சைவம் அணைவம் சொல்லிட்டு அவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தான் அவருக்கு மனசுல இருக்கக்கூடிய, அதனாலதான் உடம்புக்கு வருது. அவர் இந்த திருச்சி சிவா செஞ்ச வம்புனாலே அவருக்கு உடம்பு வந்துருச்சு. அப்படிதான் சொல்றாங்க டிஎம்கே எம்பிஸ் பார்லிமெண்ட்ல.